ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ரிபானா வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடு என்ன கேட்டால் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கதை சீரியஸாக போய்கிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாத மாதிரி சீன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்த எபிசோடோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் பார்த்தா ஆகணும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிபானா வெண்டிங் மிஷின் சீசன் 2 எபிசோட் 10. ஹோட்டல் லேடி மூணுமே வந்துட்டு டஞ்சன் கார்டஸ் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் நடத்தலாம்னு யோசிக்கிறேன். நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதுக்கோ எல்லாரும் இப்போ நிறைய பிரச்சனையில இருந்து ரிலாக்ஸ் ஆகுறதுக்கோ காம்படிஷன் நடத்தலாம். பாக்ஸ் நீ தான் கிஃப்ட் பிரைஸா இருக்க போற, நான் உனக்கு 2 கோல்டு காயின்ஸ் தரேன், ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் நீ அவங்களுக்கு கிஃப்டா கொடுப்பியான்னு கேட்கவோ சரி அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஒத்துக்கிறான். எல்லாருமே பிரச்சனையில பயத்திலயோ டென்ஷன்லயோ இருப்பாங்க. இந்த காம்படிஷன் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி லாமிஸும் ஹீலமையும் யோசிச்சா ஏதோ யாரோ பிரச்சனை மாதிரி பேசாதீங்க, நீங்களும் இதை கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மூணுமே சொல்றாங்க. அப்படி ஒன்றும் அளவு கிடையாது, நல்லா கலந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீலமியும் லாமிஸும் சொல்றாங்க. பாக்ஸோ நீ அவங்களை அழகான ட்ரெஸ்ல பார்க்கணும் தானே மூணுமே கேட்கிறா. நம்ம ஹீரோ அமைதியா இருக்கிறான். இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல அவங்க கலந்துக்கிறாங்க. ஏதாவது வின் பண்ணி பாக்ஸோட கிஃப்ட்டை வின் பண்ணுவா, தேங்க்ஸ் சொல்ற விதமா அவனை கிஸ் பண்ணுவான்னு சொல்லவும் நாங்களும் இதுல கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி லாமிஸோ ஹீலமியோ நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்க மனசு இல்லாம ஒத்துக்கிறாங்க. ஹீலமி எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லவோ இவா ஓகே சொல்றாளான்னு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என் மேஜிக் இன்ஜினியரிங்கை நான் இதுல காம்படிஷன்ல காட்டி வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. அவங்க ரெண்டு பேரும் என்னாலதான் என்டர் ஆகுறாங்கன்னா என் ஃபுல் சப்போர்ட்டை நான் கொடுக்கணும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். காம்படிஷன் நடக்க போதுன்னு ஜெராக்ஸ் மிஷினா மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் நோட்டீஸை கொடுத்துட்டு இருக்கான். என்னோட கம்பெனியும் கிஃப்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு சொல்லி சுவோரி சொல்றா. ஷெர்லே நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. நம்ம எப்படி இதுல வின் பண்ணலாம் அப்படின்னு ஷோவே லாமிஸ் ஹீலமின் எல்லாரும் சேர்ந்து பிளான போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஷெர்லேவை தோக்கடிக்கணும் தான் இவங்களோட மோட்டிவா இருக்கு. 50 சாப்பாடை வின் பண்ணணும் தான் ஷோவே இந்த இடத்துக்கு வந்திருக்கா. நம்ம எல்லாம் அழகு கிடையாது, பட் என்ன ட்ரெஸ் போட்டா நம்ம அழகா தெரியுமா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் யோசிக்கிறதும் ரொம்பவே காமெடியா தான் இருக்கு. என்ன ட்ரெஸ் தான் போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. கொஞ்சமா ரிவீலிங்கா தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடலாமான்னு ஷோவை யோசிக்கிறா. ஷெர்லே அப்புறம் ஸ்கின் காமிச்சா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆல்ரெடியே என் கண்ணுக்கு கியூட்டா தான் தெரியுறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ட்ரெஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தச்சு தந்துருவேன், தைக்கிறதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஷோவை சொல்றா. அப்ப நம்ம ஹீரோ மேகசின் வெண்டிங் மிஷினா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அதுல இருந்து ஒரு புக்கை கொடுக்குறான். இதுல இவங்க போட்டிருக்கிற துணியெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்குல்ல, அப்ப இதை தச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் அதுல ஒவ்வொரு காஸ்டியூமை செலக்ட் பண்றாங்க. ஷூவை அதுக்கு தச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸும் ஆர்ச்சருக்கு கண்டிப்பா சூட் ஆகும் அப்படின்னு லாமிஸ் சொல்ற. அப்படி என்ன ட்ரெஸ் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஃபைனல் டே தான் நானும் பாக்குறேன். அந்த டேவோ வருது. ஷோவே இவ்வளவு குயிக்கா அந்த ட்ரெஸ் தச்சு முடிச்சிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கா பாக்குறான். நம்ம 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தராச்சும் வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இங்க இருந்து நான் எப்படி ஸ்டேஜுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ இங்கதான் இருக்கியா, நம்ம ஒன்னா போய் காம்படிஷனை பார்க்கலாமான்னு டைரக்டர் பியர் வந்து ஹெல்ப் பண்றாரு. பார்த்தா டைரக்டர் பியர் நம்ம ஹீரோவை ஜட்ஜஸ் சீட்ல தான் உட்கார வச்சிருக்காரு. டைரக்டர் டார்க் வழக்கம் போலதான் பேசி காமெடி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு டைரக்டர் பேசிட்டு இருக்கும். ரெண்டு பேரும் அமைதியா இருங்கன்னு டைரக்டர் பியர் திட்டுறான். சரின்னு அந்த ரெண்டு பேருமே அமைதியா இருக்காங்க. இடத்துல டைரக்டர் ஆர்ச்சின்னு தான் ஜட்ஜா போட்டிருந்திருக்கணும், பட் அவளால வர முடியல, அதனாலதான் ஒன்ன போட்டிருக்கேன் டைரக்டர் பியர் சொல்றான். நான் ஜட்ஜா இருந்து மார்க் போட்டா ஃபேரா போட முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, என்ன பண்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ மோனமே வந்து ஆங்கரிங் பண்ணி காம்படிஷன் ஆரம்பிச்சு வைக்கிறா. ஃபர்ஸ்ட் எல்லாருமே யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கறத காமிக்கிறாங்க. செக்யூரிட்டி கார்டு லவ் பண்ற அந்த பொண்ணுமே காம்படிஷன்ல கலந்துருக்கா. என் பேரு ஃபியானா, என் பெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இருக்கக்கூடிய சூக்கோவும் அதுல கலந்துருக்கா. ஆர்ஜினோட டைரக்டர் இங்க வரல. பார்த்தா டைரக்டர் ஆர்ஜினோ அந்த காம்படிஷன்ல கலந்துருக்கா. கொஞ்சம் மச்சு ஸ்மைல் பண்ணல அப்படின்னு டைரக்டர் பியர் சொல்றா. அவ அந்த இடத்துலயும் முறைச்சிட்டு நிக்கிறா. இதனாலதான் நான் அவளுக்கு பதில் இங்க ஜட்ஜா வந்திருக்கேன் நம்ம ஹீரோ பாக்குறோம். ஸ்டாரம் பீப்புள் இங்க வந்திருக்கீங்களா, உங்களை சீர இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கா. அடுத்து நம்பர் 6 கியூட்டான கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அடுத்ததான் நம்பர் 7 ஷோவே அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்னும் 3 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மேஜிக் இன்ஜினியரிங் பண்ற ஹீலமி அப்படின்னு சொல்லுவோம். நான் என் பெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்தது சூப்பர் ஸ்ட்ராங் கேர்ள் லாமிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. லாமிஸ்க்கு நிறைய பேர் கை தட்டுறாங்களே நம்ம ஹீரோ பாக்குறோம். ஃபைனலி நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஷெர்லே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்போம். அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா கத்துறாங்க. ஜஸ்டவ வந்து முன்னதுக்கே இவ்வளவு ஆர்ப்பாட்டமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறோம். இல்ல இப்ப வரைக்கும் எல்லாத்தோட ஃபேவரட்டா இருந்திருக்காங்க. பட் யார் வின் பண்ண போறாங்கன்னு காம்படிஷன் ஆரம்பிச்சாதான் தெரியும். பேசிட்டு இருக்கா. பாக்ஸோ நீ தான் எங்களுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போய் எல்லாரும் ஹெல்ப் கேட்கறாங்க. ஆப்வியஸ்லி நாங்க ஷெர்லேவா காஸ்பிளே போட்டு வின் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். என்கிட்ட பிளான் பி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியாச்சும் எங்களுக்கு வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப கெஞ்சுறாங்க. வின் பண்றதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, சாப்பாடு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஷூவை சொல்றா. அமிசோ கெஞ்சி கேட்க போய் இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் வெண்டிங் மிஷினா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். டெலிகனிசிஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை உங்களுக்கு அந்த மேக்கப் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுருந்தோம். ஷோவேக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லங்கிறதுனால அவ அந்த மேக்கப் எல்லாம் போட்டுக்கிடல. இந்த பாக்ஸோட வெண்டிங் மிஷின் மேக்கப் திறமையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களுக்கு மேக்கப் போட்டு ஒரு வழியா முடிச்சிருந்தா. ஃபர்ஸ்டா வருது கோவை அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கோல்டு சில்வர் காப்பர் அப்படின்னு சொல்லி காயின்ஸவா செம்ம ஃபாஸ்டா பிரிச்சு காமிக்கிறா. இப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பெஸ்டா இருக்கிறத காமிச்சிட்டு இருக்காங்க. சுவாரி அவளோட ஆளுங்களை வச்சு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணி ஃபைனலா இவ்வளவு தூக்கி மேல நிக்க வைக்கிறா. கேக்கியோ சுவாரி ரெண்டு பேருமே அவங்க பெருசா எதுவும் பண்ணலாம் நம்ம ஹீரோ பாக்குறான். ஷோவே ஜிம் அவுட்ஃபிட்ட போட்டு வந்திருக்கா. இப்போ ஆர்ச்சரி அவ பண்றதுக்கு ரெடியா நிக்கிறா. அதெல்லாம் வந்ததுலயே கிரௌட் இவளுக்கு தான் அதிகமா சீர் பண்ணிருக்காங்க. சூப்பர் நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீலமி அண்ட் லாமிஸ் சேர்ந்து ஒன்னா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஹீலமியோட இந்த ஹை ஸ்கூல் லுக்கு லாமிஸ் பிளேசர் மாடல்ல போட்டிருக்கா. ரெண்டும் சூப்பர் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். ஹீலமி அவளோட மேஜிக் இன்ஜினியரிங் டாய காமிக்கிறா. லாமிஸ் அது கூட அட்டாச்மெண்ட் ஆயிருக்கா. லாமிஸ் பண்ற எல்லாத்தையும் அந்த ரோபோட்டோ பண்ணுது. முட்டாள் அவ்வளோ வெயிட் அது தூக்காதுன்னு ஹீலமி சொல்றான். அந்த ரோபோட் உடஞ்சிருக்கு. ஸ்டேஜ்ல இவங்க சண்டை போடுறதையே எல்லாரும் பார்த்து காமெடியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஷெர்லே வர போறான்னு பார்த்தா ஷெர்லே வரல. அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி மூணுமே அனௌன்ஸ் பண்ணவும் எல்லாரும் சோகமாக்குறாங்க. ஷெர்லே இதுல இருந்து டிராப் அவுட் ஆகுவான்னு நான் எதிர்பார்க்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யார் வின் பண்ணுவாங்கன்னு மக்கள் தான் ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷெர்லே ஆக்சுவலி வேணும்னே தான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிடல. உடம்பு நல்லா தான் இருக்கு. பொய் சொன்னியா நம்ம ஹீரோ கேட்கவோ இருக்கலாம் இல்லாமையோ இருக்கலாம் நம்ம சமாளிக்கிறா. அவங்களை சீர பண்றது தான் இவ ஆசையை தவிர்த்து மத்தவங்களை கவர்றது இல்ல போல நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரா இருக்கும் நம்ம ஹீரோ ஆர்வமா பார்த்துட்டு இருந்தா. டாக்டர் ஆர்ஜுனோட போட் சூப்பரா இருக்கு. அவங்க வின் பண்ணலான்னு ஹீவே சொல்றான். இந்த கிளியர் ஃப்ளோ லேக் ஸ்ட்ராடமோட காடஸ் காம்படிஷன்ல வின் பண்ணது சூப்பர் ஸ்ட்ராங் லாமிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாமிஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிட்டோம் தெரிஞ்சோடனே லாமிஸ் ரொம்பவே ஹாப்பி ஆப்ரா. பாக்ஸோ கிட்ட இருந்து 50 மீல்ஸ் வாங்குறதுக்கான டிக்கெட்னு கொடுக்கவோ சுவரி கம்பெனியோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சுவரி லாமிஸ்க்கு ஒரு பூட்ஸை வந்து கொடுக்கவோ அந்த பூட்ஸை பார்க்கவும் ஃபைனலி நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஹீவே ஒரு மாதிரி ஆகுறான். ஹீவே அதை பார்த்து ஒரு மாதிரி நடந்துக்கிறான். நம்ம ஹீரோவும் நோட்டீஸ் பண்றான். சுவரி நான் தான் ஹீவே. இந்த பூட்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா நம்ம கேட்கும். ஒன்னும் பெரிய சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவ சபார்டினேட்ஸ்டாவா கேட்கிறா. கண்டிப்பா இது அதே பூட்ஸ் தான். எந்த மிஸ்டேக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீவே யோசிக்கிறான். இந்த பூட்ஸ் இது அன்டைரிங் காட்ஸ் ஃபீட் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் உண்மையிலேயே உனக்கு நிறைய பூட்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஜோரி கேட்கவும் நான் பூட்ஸ்ல அப்சஸ்டா இருக்கிறது இந்த பூட்ஸை கண்டுபிடிக்க தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஸ்கிராச்சிங் சாண்ட் ஸ்டாடம்ல இருந்தா இதை நாங்க எடுத்துட்டு வந்தோம்னு சொல்லுவோம். ஓ அப்படியா இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ். நம்ம செம டென்ஷன் ஆகும். எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகி இருக்காங்க. அச்சோ பாக்ஸோ ஹீவே காணும் அப்படின்னு ஷோவே வந்து சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஹீவே வந்துட்டு பூட்ஸ் அப்சஸ்டா இருக்கிறதுக்கு ரொம்ப காரணமே வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பூட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபைனலி சுவாரி கிஃப்டாக கொடுக்கறது மூலியமா அவனுக்கு அந்த பூட்ஸோ கிடச்சிடுச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.